வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உடனடி மாங்கல்யம் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா சாய்னா பிளே ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் கல்யாண லைஃப் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில என்ன மாதிரியான இம்பாக்ட கொடுக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். அதுவும் கிரேட் இந்தியன் கிச்சன் ஸ்டைல்ல எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியில எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜானகி அப்படின்ற ஒரு பெண் தன்னோட அப்பா அம்மாவோட ஒரு வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு எப்படியாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனோட இருக்கிற பொண்ணு. ஆனா அவளோட பேரண்ட்ஸ் இவளை மேரேஜுக்கு புஷ் பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் சொல்ற ஏதோ ஒரு பையனை பார்க்கறதுக்கு பதிலாக நமக்கு பிடிச்ச ஒரு பையனை, அதுவும் நம்மளோட ஆம்பிஷனை ஏத்துக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி லவ் பண்ணி பேரண்ட்ஸோட விருப்பப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மேரேஜ் லைஃப் இவங்களோட வாழ்க்கைக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய வேலையா அமைது, அதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, கடைசியா அவங்களோட ஆம்பிஷனை அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா படுறது கண்டிப்பா இவங்க சொல்ல நினைச்ச அந்த மெசேஜ் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது ஒரு பொண்ணோட ப்ரொஃபஷனல் கெரியர் அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், ஆனா இந்த சொசைட்டி அதை ஒரு பொருட்டா கூட மதிக்கிறது இல்லை அப்படின்றத ரொம்ப நீட்டாவே இதுல சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பொண்ணு வேலைக்கு போறது அப்படின்றது வெறும் காசு சம்பாதிக்கிறதையும் தாண்டி அவளோட சோசியல் லைஃப் அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட லைஃப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. ஸ்ட்ரகிள்ஸ் உடனே அந்த பொண்ணுக்கு பயங்கரமான கொடுமைகள் நடக்கும் அப்படின்னுலாம் கிடையாது. ஆனா அந்த பொண்ணுக்கான ஸ்பேஸ் அப்படின்றது மறுக்கப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது முழுக்க முழுக்க கிச்சன்லயே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தை அப்படின்றதுமே இவளோட விருப்பம் இல்லாம இவளை சுத்தி இருக்கிறவங்களோட விருப்பத்துக்காக பெற்றுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப போல்டா பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல டுவர்ட்ஸ் தி எண்ட் முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு எண்டா தான் இருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ்மே ஒரு 1.5 மணி நேரம் டியூரேஷன் தான், ஒரு குயிக் வாட்சா பார்த்துடலாம். பட் இந்த படத்துல மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஜானகியோட மேரேஜ் லைஃபுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் பெரிய லெவல்ல எஃபெக்டிவா பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த ஊரோட வாழ்வியலை காட்டுறதா இருக்கட்டும், அதை சுத்தி நடக்கக்கூடிய சில ஹியூமர் போர்ஷன்ஸா இருக்கட்டும், அந்த லவ் போர்ஷன்ஸா இருக்கட்டும், இது எதுவுமே பெரிய லெவல்ல இம்பாக்ட்ஃபுல்லா எடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜா தான் இருந்துச்சு. ஆல்சோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பத்தியுமே இதுல பேசியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு டியூஷன் போன இடத்துல ஒரு பொண்ணுக்கு நடக்கக்கூடிய ஹராஸ்மெண்ட், அதை எப்படி வெளியே சொல்லணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. பட் அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த மாதிரியான அதர் ஏரியாஸையும் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படமாவே வந்திருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ பார்க்கலாம். மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.